ஹலோ எவ்ரிஒன், திஸ் இஸ் ஜெனிஷ் அப்ரிஷியர். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா காட்ஸில்லா எக்ஸ் காங் த நியூ எம்பையரோட ஹிடன் மீனிங்கை பற்றி தான். அதாவது நான் இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு பிரெயினில் இந்த படம் என்னெல்லாம் யோசிக்க வச்சு அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு கிங் காங் ஃபேனு. என் தாத்தா காலத்துலேருந்து என் குடும்பத்தில் உள்ள எல்லாருமே கிங் காங் ஃபேனு. எனக்கு தாத்தா அவருக்கு யங் ஸ்டேஜில் கிங்காங் படத்தை பார்க்கணுன்னு நாகர்கோயிலேருந்து சைக்கிளையே திருவனந்தபுரத்துக்கு அவர் ஃப்ரெண்ட்ஸு கூட ட்ராவல் பண்ணி போய் அந்த படத்தை பார்த்து திருப்பி வந்திருக்காரு. நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு சிடி இருந்தேன். அந்த சிடியில் இதுவரைக்கும் வந்த எல்லா கிங்காங்குக்க படமும் அந்த சிடியில் இருந்து ஒரு 2010க்கு முன்னாடி 2005 வந்த கிங்காங் படத்தை பார்த்து கிங்காங் நெஞ்சில் அடிக்கும் போது நானும் இங்கே நெஞ்சில் இருப்பேன். அதை பார்த்தேன் வீட்டில் உள்ள எல்லாரும் நிறுத்துன்னு எல்லாம் சொல்லுவாங்க. சின்ன வயசுல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கிங்காங்கும் நெஞ்சில் அடிப்பான், டாசனும் நெஞ்சில் அடிப்பான். உண்மையான கொரிலா நெஞ்சில் அடிக்கும் போது அது நெஞ்சை அடிக்காது, நெஞ்சை தட்டும். அதை தெரிய வரும் போது எனக்கு உண்மையில ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருந்து. இப்படிப்பட்ட கிங்காங் காட்ஸில்லா கிட்ட தோக்கும் போது எனக்கு அதை ஏற்றுக்கவே முடியலை. இந்த லேட்டஸ்ட் ஃபிலிமை பார்க்கும்போது எனக்கு ஓகே இது இப்படிதான்னு எனக்கு ஒரு பேட்டர்ன் தெரிஞ்சு அது மூலியமாட்டு நான் அக்செப்ட் பண்ணேன். நான் கண்டுபிடிச்ச பேட்டர்ன் என்னன்னு தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த படம் ரிலீஸ் ஆகும் போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தாங்க. பார்த்துட்டு அவங்கக்குள்ள என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஏப் உண்மையில இருந்திருக்கான்னு. ஜைகாந்த பிட்டகஸ்னு ஒரு ஏப் இருந்திருக்கு. அது 10 அடி உயரத்துல ரொம்ப மேசிவான ஒரு ஏப். உண்மையில இந்த உலகத்துல ஒரு காலத்துல அது வாழ்ந்திருக்கு. ஆனா காங் மாதிரி பில்டிங்கோட பெருசான ஒரு ஏப் இருந்தது ஒரு சந்தேகம் தான். நான் இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா காட்ஸில்லா ஒரு ரெப்டிலியன் கோல்டு பிளடர், காங் ஒரு மேமல், ஒரு வார்ம் பிளடர். கோல்டு பிளடர் அனிமல்ஸ் இந்த பாம்பு, முதலை, தவளை, மீன், பூச்சி இதுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுங்களுக்கு சக்தி, அதுங்களுக்கு எனர்ஜியை என்விரான்மெண்ட்ல இருந்து இருக்கும். வார்ம் பிளடர் அனிமல்ஸ் அப்படி பண்ணாது, மேமல்ஸ் எல்லாம் அந்த மாதிரி. இந்த கோல்டு பிளடர் அனிமல்ஸும் இந்த வார்ம் பிளடர் அனிமல்ஸும் ரெண்டுமே சாப்பிடணும். ஆனால் நம்ம எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸையும் கணக்கில் எடுக்கணும். இன்னொன்று ஃபேக்டர்ஸ் என்னன்னா இந்த கோல்டு பிளடர் அனிமல், இந்த பாம்பு, முதல்ல இதுங்க எல்லாத்துக்குமே பாசம்னு ஒரு விஷயம் கிடையாது. அதுங்களுக்கு பிரெயின், அதுங்களுக்கு மூளையில இந்த பாசம்னு ஒன்று எவால்வ் ஆகல. ஆனால் பாலூட்டிங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா பாசம்னு ஒரு விஷயம் எவால்வ் ஆயிருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் காட்ஸில்லா தனியாகவே ஒரு இடத்துல கடந்துரும். அதுக்கு மென்டலி ஒரு பிரச்சனையும் வராது. ஆனால் காங் அப்படி கிடையாது. காங் ஒரு பால் ஊட்டினால அதுக்கு மனசுல அதை மாதிரி உள்ள வேற குரங்குங்களை அது தேடிட்டே இருந்து பால் ஊட்டிங்க எல்லாம் மனுஷங்க, நாய், பூனை, ஏதோ ஒரு ஆள் எக்ஸ்ட்ராவாட்டு வேணும். நம்ம குறை சொல்றதுக்கோ இல்லாத பாசம் காணிக்கிறதுக்கோ ஒரு ஆள் எக்ஸ்ட்ராவா வேணும். கிங்காங்க்கு பல் பெதுங்கறதுக்கு உடை தேவைப்பட்டு, கிங்காங்க்கு கை உறைஞ்ச போர் அதை சரியாக்கிறதுக்கும் உதவி தேவைப்பட்டு. ஆனா காட்ஸில்லா ரெப்டிலியன்ஸுக்கு அது ஒண்ணுமே வேண்டாம். ரெப்டிலியன்ஸுக்கு ஒரு கை போச்சுன்னா இன்னொரு கையை அது வளர்த்துறோம். ரெப்டிலியன்ஸுக்கு ஸ்கின்ல ஏதாவது பிரச்சனைனா இந்த தோலை உரிச்சு போட்டு அது போயிடும். இந்த படத்திலே சொல்லுவான், டைட்டன்ஸ் எல்லாம் இந்த கோல்டு பிளடர் உள்ளருங்க எல்லாம் இயற்கைக்கா கார்டியன்ஸு. இந்த கிரேட் ஏப்ஸ், கிங்காங் மாதிரி உள்ள குரங்குங்கெல்லாம் மனுஷங்களுக்கு ப்ரொடெக்டர்ஸ்னு. காட்ஸில்லாவுக்கு சண்டை நடக்க போறதுன்னு ஒரு சிக்னல் வந்த உடனே அது அதை தயார் பண்ணுறதுக்கு நியூக்ளியர் பவர் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கும். மேமலும் சரி, ரெப்டிலியன்ஸும் சரி. ஆனால் மேமல் ரெப்டிலியனை பார்க்கும்போது மேமல் குறவு தான். ஒரு ஃபீமேல் ப்ரொஹார்மோன்ஸை ரிலீஸ் பண்ணும்போது அது மீட்டிங்க்கு ரெடின்னு ஒரு ப்ரொஹார்மோன்ஸ் ரிலீஸ் பண்ணும்போது இங்கே இருக்கிற மேலை கண்ட்ரோலே பண்ண முடியாது. அதுவும் ரெப்டிலியன்ஸ் எல்லாம் கை கால் போனாலும் பரவாயில்லைன்னு அப்படி இடிச்சுக்கொண்டு ஃபீமேலை தேடி போயிடும். நல்ல வேளை காட்ஸில்லாக்கு ஒரு ஃபீமேல் இல்லை. ஏன்னா அந்த ஃபீமேல் இருந்து ஏதாவது ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்ததுன்னா காட்ஸில்லாலாம் என்ன பண்ணியிருக்குன்னு நினச்சி கூட பார்க்க முடியாது. ஃபீமேல் இல்லாதனால காட்ஸில்லாக்கு நினைப்பே கிடையாது. அது பார்த்துக்கு ஜாலியாத்து தூங்கிட்டு அப்படிதான் கிடக்கு. மேமல்ஸுக்கு இந்த குறவு தான். ஆனால் இந்த கோல்டு பிளடர் அனிமல்ஸ், ரெப்டிலியன்ஸ் எல்லாத்துக்குமே இந்த ஆமையா இருக்கட்டு, இந்த தவளையா இருக்கட்டு, இந்த மாதிரி ரெப்டிலியன்ஸ் எல்லாமே நில நடுங்கிறதுக்கு முன்னாடி, எர்த்குவேக்கு முன்னாடி, நேச்சுரல் கெலாமிட்டிஸ்க்கு முன்னாடியே இந்த இடத்துல வரப்போகுது அப்படின்னு அதுங்களுக்கு ஒரு சிக்னல் அந்த இடத்த விட்டு அது காலி பண்ணி போயிடும்.
இதே மாதிரி ஒரு சிக்னல் கிடைக்கும் போது தான் வந்து காட்ஸில்லா வந்து இயற்கையாட்டே வந்து ரெடி வந்து ஆயிட்டு இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன குரங்கு கூட வந்து கிங் லேயருக்கு இடத்துக்கு வந்து போயிட்டே இருக்கும். கிங் காங்குக்கும் அந்த சின்ன குரங்கு கேரக்டர் டிசைன் வந்து எதுல இருந்து எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து காட் ஆஃப் வார்ல உள்ள கிரேட்டோஸும் அட்ரேஸ் கிட்ட இருந்து தான். கிரேட்டோஸ் மாரியே கிங் காங்கும் வந்து ஒரு கோடாரி, ஒரு ஆக்ஸ் வந்து எல்லாரும் கொண்டு போயிட்டு இருக்கும். அதுக்கு வெப்பன் வந்து ஆக்ஸ் தான். அப்புறம் வந்து 1983 ரிலீஸ் ஆன ஃபயர் அண்ட் ஐஸ் படத்துல இருந்து கூட வந்து இவங்க வந்து நிறைய இன்ஸ்பிரேஷன் வந்து எடுத்திருக்காங்க. ஸ்கார் கிங் வந்து ஒரு அடிமையாக்குற ராஜா, மற்ற ஏப்ஸை அதுக்கு வேண்டி வேலை பார்க்க வைக்கிற ஒரு எஜமான். அதுக்கு ராஜாங்கத்துல வந்து அதுக்கு மட்டும்தான் வந்து ஃபீமேல் கூட மேட் பண்ற உரிமை வந்து இருக்கு. அதனால தான் பாத்தீங்கன்னா வந்து அந்த சின்ன குழந்தையா இருக்கிற எல்லா ஏப்ஸையும் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து ஸ்கார் கிங்க மாதிரி தான் இருக்கும். காங்க வந்து ஹெல்ப் பண்ணுற அந்த சின்ன குரங்கு வந்து உண்மையில அதுக்கு அப்பா, அதாவது ராஜாவை வந்து கொலை பண்ணுறதுக்கு தான் வந்து காங்க வந்து ஹெல்ப் பண்ணுது. அந்த ஸ்கார் கிங்கு பார்த்தீங்கன்னா வந்து வேற ஒரு அழிஞ்சு போன ஏப்புக்க கடைசி ஒன்று. அதனால தான் வந்து அது வந்து ஒரு ஆரஞ்சு கலர்ல வந்து வித்தியாசமா இருக்கும். காங்கோட கேரக்டர் வந்து மற்ற ஆளுங்களை வந்து தூக்கி விடக்கூடிய ஒரு கேரக்டர். அதை டிஸ்டர்ப் பண்ணாதான் வந்து காங் வந்து உன்னை கொல்லும். காங் வந்து இந்த ஸ்கார் கிங் கிட்ட இருந்து வந்து மிச்ச எல்லா ஏப்ஸையும் வந்து விடுதலை படுத்துறதுக்கு தான் வந்து அங்க வந்து போயிருக்கும். காட்ஸில்லாக்கும் கிங் காங்குக்கும் உள்ள வித்தியாசம் வந்து அவங்களுக்கு எவல்யூஷன் தான். குறிப்பிட்ட சந்தர்ப்ப சூழ்நிலையில வந்து 2 பேருமே வந்து வேற வேற பாதையில வந்து போயிருக்காங்க. இந்த 2 கிரீச்சரையும் உண்மையான லைஃப்ல வந்து நம்ம எங்க கண்டுபிடிக்க முடியும்னா வந்து நம்ம அறிவுக்கு உள்ள வந்து கண்டுபிடிக்க முடியும். நம்ம எல்லாருக்குமே வந்து மூளைக்கு உள்ள வந்து ரெப்டிலியன் லேயர்னு ஒரு லேயர் வந்து இருக்கு. இது வந்து மனுஷனுக்கு சக்திக்கு அப்பாற்பட்டது. இந்த ரெப்டிலியன் லேயர் எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணோம்னா நம்ம ஹார்ட் பீட், நம்ம டைஜஷன் சிஸ்டம், நம்ம வெயில்ல போனா நம்ம ஸ்கின் கருக்கிறது, நம்ம வந்து குளிர்ல போனா ஸ்கின் வந்து இந்த ஒயிட் ஆகுறது. இதை வந்து நான் வந்து எவல்யூஷனரி பிரெயின் வந்து சொல்லுவேன். இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தனை ஹைட் ஆக்கணுமோ கட்டை ஆக்கணுமோ எல்லாத்தையும் டிசைட் பண்ணுறது வந்து இந்த ரெப்டிலியன் லேயர் தான். இது நம்ம கண்ட்ரோலை விட்டு வெளியே போனதுக்கு நம்ம வந்து மனுஷங்களை குறை சொல்லலாம் தான். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பாலூட்டியை தான் வந்து நம்ம குறை வந்து சொல்லணும். பாலூட்டி மனுஷங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா வந்து பிரெயினை யூஸ் பண்ணி அவனுக்கு உடம்புலேருந்து வெளியே ஒரு மிஷினை உருவாக்கி அதுக்கப்புறம் தான் வந்து அந்த மிஷினை வச்சு தான் வந்து அவன் என்னத்தையாவது பண்ணுவான். நம்ம வந்து எவல்யூஷன் படி வந்து இந்த அறிவை தான் வந்து நம்ம உருவாக்கியிருக்கோம். இப்போ மனுஷன் வந்து மிஷின் எல்லாம் யூஸ் பண்ணி வந்து நியூக்ளியர் பவரா எடுக்கிற வரைக்கும் போயிட்டான். ஆனா காட்ஸில்லாக்கு வந்து அது நேச்சுரலாத்தே அதுக்கு உடம்புல இருந்து வந்து எடுக்க முடியும். ஒருவேளை மனுஷன் வந்து இந்த ரெப்டிலியன் பிரெயின், அவனுக்கு ரெப்டிலியன் பிரெயினுக்கு வந்து பவரை வந்து அவன் செலுத்தி அதை வந்து யூஸ் பண்ண தொடங்கியிருந்தான்னா அவனும் வந்து காட்ஸில்லா மாதிரி நியூக்ளியர்லி பவர்ஃபுல் வந்து ஆயிருப்பான். அவனுக்கு உடம்பு மூலியமாட்டு நம்மளுக்கு காய்ச்சல் வந்து தான் ரெப்டிலியன் லேயர் தான் வந்து பாடி டெம்பரேச்சரை கூட்டும். அதே மாதிரி பாடி டெம்பரேச்சரையும் குறைக்கும். எலக்ட்ரிசிட்டியை கொடுக்குற மீன் வந்து இருக்குது. அதுக்கு மசில் வந்து நீங்கள் அந்த ஃப்ரிக்ஷனை வச்சு அதுக்கு உடம்பை விட்டு வெளியே வந்து அதுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து கொடுக்க வந்து முடியுது. மனுஷனும் பார்த்தீங்கன்னா வந்து குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. நம்மளுக்கு உடம்பு பார்த்தீங்கன்னா வந்து 90% வாட்டர் தான். நம்மளும் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு கையெல்லாம் தூக்குறது வந்து பிரெயின்லேருந்து ஒரு எலக்ட்ரிக் சிக்னலை கொடுத்து தான் வந்து தூக்குறோம். அதை வந்து எல்லாமே நம்ம பாடி மூமெண்ட்டே வந்து எலக்ட்ரிசிட்டினால தான் நம்மளால பண்ண முடியுது. அது வந்து ஸ்மாலர் டோஸில் வந்து நம்ம பிரெயின் வேவ்ஸ் வந்து கொடுக்கு. நம்ம எல்லாருமே வந்து கனெக்டர் தான். பஞ்ச பூடங்கள் சேர்ந்து உள்ள ஆளு தான் வந்து மனிதன். பஞ்சம் பூடங்களை அவன் ஒரு காலத்துல கண்ட்ரோல் பண்ணியிருக்கான்னு புராணம் வந்து சொல்லியிருக்கு. அது வந்து இந்த ரெப்டிலியர் லேயரால தான் வந்து நான் வந்து சொல்லுறேன். பழைய காலத்துல உள்ள மனிதன் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கானா பண்ணலையா நம்மளுக்கு அதெல்லாம் கிளியரா தெரியாது. ஆனா இந்த லேயர் வந்து மனுஷனுக்கு வந்து இருக்கு. ஐஸ்மேன் வின்ஹாஃப் வந்து இந்த ரெப்டிலியன் லேயரை வந்து யோகா மூலியமாத்து யூஸ் பண்ணதுனால தான் வந்து மற்ற மனிதர்கள் வந்து தாங்க முடியாத குளிரை வந்து அவரால் வந்து தாங்க முடியுது. அதே மாதிரி தான் சூடையும். இப்போ நிறைய நோயை வந்து அவருக்கு உடம்புக்குள்ள அவரே வந்து இன்ஜெக்ட் பண்ணி வந்து அவருக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வச்சே வந்து அந்த டிசீஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபைட் வந்து பண்ணியிருக்காரு. இது வந்து மெடிக்கலி வந்து ப்ரூவன். ஸோ வந்து மனுஷங்க வந்து எப்போ தொடங்கினாலும் இந்த லேயர்லேயே வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்ம எல்லாத்தையுமே பண்ணி திருந்தோம்னா வந்து இன்னொரு 1000 வருஷத்துல இல்லாட்டா பல 1000 வருஷத்துக்கு அப்புறம் வந்து மனுஷன் வந்து பஞ்ச பூதங்களை கண்ட்ரோல் பண்ற மனுஷனாத்து வந்து ஆவான்.
இப்போ கூட மனுஷன் வந்து இந்த பஞ்ச பூதங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுறான். ஆனா இந்த ரெப்டிலியன் லேயரை வந்து யூஸ் பண்ணி கிடையாது. அதுக்கு மேல இருக்க மேமல் லேயரை வந்து யூஸ் பண்ணி வானத்துல வந்து பயணம் பண்ணுறான். கடல்ல வந்து பயணம் பண்றான். கடலுக்கு கீழே வரைக்கும் போறான். மேடு சயின்டிஸ்ட் வந்து இந்த லேயரை வந்து எதாரு பண்ணி அதிலிருந்து வெளியே வந்ததுன்னா அது வந்து வேற. அதுவும் வந்து மனுஷன்தான். உண்மையில பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து மனுஷன். மற்றபடி ஒரு நேச்சுரல் செலெக்ஷன் படி நம்ம இந்த லேயரையே நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா வந்து 1000 வருஷத்துக்கு மேலே தான் ஆகும். இப்போ இத கூட நான் வந்து எனக்கு இமேஜினேஷனை வச்சு தான் வந்து சொல்றேன். காலம் வந்து எப்படி போகும்னு ஒருத்தராலையுமே வந்து சொல்ல முடியாது. இந்த கிரீச்சர்ஸ் எல்லாம் வந்து சண்டை போடும்போது வந்து அதுங்களுக்கு அந்த ஹாலோ எர்த்துல இருந்து நம்ம எர்த்துக்கு வந்து மேலே வரும். அதாவது ரியோக்கு வந்து கடல்ல இருந்து மேலே வரும். மேலே வரும்போது வந்து எப்போவுமே இயேசுநாதருக்கு அந்த ஸ்டாச்சுவையே வந்து இந்த டைரக்டர் வந்து காணிச்சிட்டு வந்து இருப்பாரு. அது ஏன்னா வந்து பைபிள்ல ரெவல்யூஷன்ல வந்து எழுதியிருக்கு. இப்போ இந்த மவுண்டனுக்கு அளவு உள்ள பெரிய கிரீச்சர்ஸ் 10 தலை, அந்த 50 கண்ணு, இவ்வளோ இவ்வளோ கழுத்து, இந்த மாதிரி கிரீச்சர்ஸ் எல்லாமே வந்து கடல்ல இருந்து வெளியே வரும்னு பைபிள்ல வந்து எழுதியிருக்கு. அதை வச்சு தான் இந்த டைரக்டர் வந்து காணிச்சிருக்காரு. காட்ஸில்லா வந்து தனிமையில தான் போய் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் வந்து ஆகும். எப்படி வந்து ஒரு கேட்டர்பில்லர் வந்து பட்டர்ஃப்ளை ஆடுற மாதிரி காட்ஸில்லா தனியா போய் தான் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி வந்து ரொம்ப பவர்ஃபுல் ஆகும். ஆனா காங்குக்கு வந்து உதவி வந்து தேவைப்பட்டு, டெக்னாலஜி வந்து தேவைப்பட்டு, அது வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். அது வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். எனக்கு தெரிஞ்ச எல்லாரும் வந்து காங் வந்து அந்த பொண்ணை வந்து லவ் பண்ணுச்சு, அந்த பொண்ணை லவ் பண்ணுச்சுன்னு வந்து சொல்லிட்டே வந்து இருப்பாங்க. எனக்கு வந்து அதை ஏற்றுக்கவே முடியலை. எப்படிடா காங் லவ் பண்ணுவேன்னு. ஆனால் இந்த படத்தில் வந்து அந்த டைரக்டர் வந்து இந்த காங் வந்து அந்த சின்ன பொண்ணுக்கு மேலே பாசம் மாதிரி காணிச்சிருப்பாரு, ஒரு அன்பு. இதை வந்து நான் வந்து ஏற்றுப்பேன், ஒத்துப்பேன். இப்போ வந்து கன்க்ளூஷனுக்கு வருவோம். நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா வந்து இந்த ரெப்டிலியன் லேயரை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டே போனோன்னா, இந்த காலத்துல இருந்து நான் சொல்லுறேன், ஃபோக்கஸ் பண்ணிட்டே போனோன்னா வந்து நம்ம ரொம்ப தனிமை ஆயிடுவோம். ஒருத்தருமே நம்மளுக்கு வேண்டாம், நம்மளே எல்லாத்தையும் பண்ணிடுவோம், அப்படி ஆயிடுவோம். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து இந்த சிம்பத்தி, இந்த பாசம், இந்த லவ் எல்லாமே வந்து போயிடும். நீங்க வந்து பாலூட்டிங்கள பார்த்தா வந்து ஒரு குட்டி பிறந்த பிறகு வந்து அந்த குட்டியை வந்து அந்த அப்பா அம்மா வந்து கேர் வந்து பண்ணும். அந்த குட்டிக்கு வந்து பிழைக்கிறதுக்கு வந்து எப்படி வந்து ஹண்ட் பண்ணுறதுக்கு வந்து சொல்லி கொடுக்கும். இந்த கோல்டு பிளட் அனிமல்ஸ், இந்த வானா முதல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அதுங்க சொல்லியே கொடுக்காது. அந்த குட்டிங்களுக்கே தெரிஞ்சிடும். ஆனால் அந்த பாலூட்டிங்க மனுஷன் அப்படிதான், இந்த சர்வைவ் எப்படி ஆகணும்னு வந்து சொல்லி வந்து கொடுக்கும். காட்ஸில்லா வந்து அதுக்கு ரெப்டிலியன் அறிவை வந்து யூஸ் பண்ணனால எப்பவுமே தனிமையிலேயே இருந்து, ஸ்கார் கிங் அதுக்கு மேமல் அறிவை யூஸ் பண்ணனால வந்து மற்ற ஆளுங்களை வந்து அதுக்கு வேலை செய்யணும்னு வந்து அது வந்து நினைச்சு, கூட்டத்தோட கூட்டமா போனோம்னா வந்து நம்மளோட மேமல் அறிவு தான் வளரும். தனிமையை விரும்பி போனோம்னா வந்து நம்மளுக்கு ரெப்டிலியன் அறிவு தான் வளரும். காங் வந்து பாலூட்டியா இருந்தாலும் வந்து அதுக்கு பாதி வாழ்க்கையில அது வந்து தனியாரா வந்து வாழ்ந்திருக்கு. அதனால வந்து ஒரு தனிப்பட்ட ஆளுக்கு தனிப்பட்ட உரிமை என்னன்னு அதுக்கு தெரியும். இப்போ வந்து நம்ம வந்து ஓவர் டிபெண்டா இருந்தாலும் தப்பு, ஓவர் ஐசோலேட் ஆனாலும் தப்பு. எப்பவுமே வந்து மனுஷங்க வந்து ஒரு ஈக்குபிரிலியம், அதாவது ரெண்டுத்துக்கும் ஒரு சமமாத்து ஒரு பாதையில வந்து போனோம். மனுஷனுக்கு அறிவு வந்து அப்படிதான் வந்து டிசைன் வந்து ஆயிருக்கு. அதை சொல்லி நான் இந்த வீடியோ முடிக்கேன். ஓகே எவ்ரிஒன், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். திஸ் ஜெனிஷ் ஷபி சைனிங் ஆஃப்.